வாழ்க வளமுடன். இன்றைக்கி மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட மருதாணியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. வீட்டில் கண்டிப்பாக மருதாணி செடியை வைங்குங்க. இடம் இருக்கிறவங்க தரையில் வைங்க, இடம் இல்லாதவங்க செடி சட்டியில் இதை வச்சு வளைங்குங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான இந்த மருதாணி செடி எல்லார் வீட்லேயும் இருக்கிறது ரொம்ப நன்மை பயக்குங்க. இந்த மருதாணி இலைகளை அரைத்து மாதம் 2 முறை கையில் வைத்து வர நம் உடம்பில் உள்ள சூடுகள் எல்லாம் தணியுங்க. அடுத்தபடியாக இந்த மருதாணியுடைய பூவை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. நான் வீட்டில் இந்த ஜன்னல் சைடில் தான் நான் அதை வச்சுருக்கேன். இந்த செடி காலையில் எந்திரிச்ச உடனே ஜன்னலை திறக்கும்போது இந்த மருதாணி பூவுடைய மனம் வீசும் பாருங்க. ஆஹா, ஒரு தெய்வீக வாசனைங்க. அதை காலையில் எந்திரிச்சவொடனே சுவாசிக்கும் போது அன்னைக்கு உள்ள நாளெல்லாம் பாசிட்டிவாக போகிற மாதிரியே இருக்குங்க. இரவில் தூக்கம் இல்லாதவர்கள் இந்த மருதாணி பூவை பறித்து தலையணை அடியில் வைத்து படுக்கும் பொழுது இந்த பூவில் உள்ள மகரந்தம் நமக்கு ஒரு சிறிய மயக்கத்தை கொடுத்து தூக்கத்தை தருங்க. இரவில் தூக்கம் இல்லாதவர்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தூக்கம் வருங்க. இதனுடைய இலைகள் காய்கள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தாங்க. இதனுடைய இலைகள் நம்ம குடிக்கிறதுக்கு வெந்நீர் கொதிக்க வைக்கும்போது அதில் ஒரு 2-3 இலைகள் போட்டு கொதிக்க வைத்து குடிப்பதினால் நம் வயிற்றில் உள்ள அல்சர் குணமாகுங்க. அரைக்கிறதுக்கு வேண்டி அம்மா மருதாணி இலையை உருவிட்டு இருக்காங்க. மருதாணி இலையை பறிச்சாச்சுனாலே நான் அம்மியில் வச்சு அரைக்கிறதுக்கு தான் நான் விரும்புவேங்க. இந்த மருதாணி இலைகளில் உள்ள காம்பெல்லாம் நீக்கிட்டு இலையை மாத்திரம் எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா கையில் வைங்கங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் கோன் சொல்லிட்டு இதை அரைச்சி வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு கோன் வாங்குகிறாங்க. அந்த கோனில் ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குங்க. அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மருதாணியை நீங்கள் அம்மியில் வச்சு அரைக்காட்டாலும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வைங்க குழந்தைகளா. மருதாணியை நம்ம இந்த வகையில் வைக்கும்போது நம்ம உள்ளங்கையில் நரம்புகள் ஏராளமான ஜாயிண்ட் இருக்குங்க. அதில் இந்த மருதாணி சாறு போய் நம்ம நரம்புக்கும் நன்மை தருது, நம்ம உடம்பில் உள்ள சூட்டை எடுத்து நமக்கு நல்ல தூக்கத்தையும் தருதுங்க. நாங்கள் அரைச்சி வச்சதில் நல்லா பிடிச்சிருந்ததுங்க. நானும் வச்சு என் தங்கச்சி பொண்ணுக்கும் வச்சு விட்டேன். அவளும் இந்த மாதிரி இயற்கையை தான் விரும்புவாள். அப்படி 2 பேர் வச்சோம். மாதம் 2 முறை மருதாணி இலையை அரைத்து கண்டிப்பாக நீங்கள் வைங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.